எப்படி உழைக்கும் மக்களுக்கும் உலகத்துக்கும் அச்சுறுத்தலாக இருக்குது அப்படின்னு முன்னாடியே அதை உணர்ந்து உலக மக்களுக்கும் உலக நாடுகளுக்கும் எச்சரித்தவர் ஸ்டாலின். அதனால அன்னைக்கு அதை வீழ்த்துவதற்கு பின்னாடி அதை எச்சரித்தாரு. ஆனா ஏகாதிபத்திய முகாம்கள் தொடர்ந்து பாசிசத்தையும் நாசிசத்தையும் ஊட்டி வளர்த்தது. ஆனா ஸ்டாலின் அவர்கள் தான் பின்னாடி அதற்கு உரிய விலையை கூட சோவியத் சமூகம் அதை எதிர்த்து போராடி, ஸ்டாலின் தலைமையில அதை எதிர்த்து போராடி மிகப்பெரிய அளவுக்கு ஒரு விலையை கொடுத்து மீண்டும் உலகத்தை மானுடத்தை காத்தது அப்படின்றதுதான் வரலாறு. இன்றைக்கும் அந்த சூழல் எப்படி இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. இன்னைக்கு ட்ரம்போட தலைமையில இன்னொரு ஹிட்லரை நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ட்ரம்போட அமெரிக்கா அன்றைய ஹிட்லரின் ஜெர்மனியை போல் எப்படி செயல்பட்டு இருக்குன்னு நம்ம இந்த அளவும் பார்க்கிறோம். இது உலகம் முழுக்க பல வலதுசாரி பிரிவுகளையும் பாசிச பிரிவுகளையும் எப்படி வளர்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத இன்னைக்கு எல்லா நாடுகள்லையும் நாம பார்க்கிறோம். இங்க இந்தியாவில் மோடி ஆட்சியை உட்பட எல்லா நாடுகளிலும் வலதுசாரி பிரிவுகள் ஏன் வளர்கிறது அப்படின்றதுக்கு தத்துவ ரீதியாக ஒரு பெரும் பங்களிப்பை கொடுத்தவர். இந்த பாசிசத்திற்கான பொருளாதார அரசியல் அடிப்படைகள் என்ன அப்படின்னு வகுத்து கொடுத்தது ஸ்டாலின் தலைமையிலான அகிலம். இந்த தத்துவ பங்களிப்பு ஸ்டாலினின் ஒரு மிகப்பெரிய தத்துவ பங்களிப்பு. அரசியல் ரீதியாகவும் சரி, நடைமுறை ரீதியாகவும் சரி, பாசிசத்தை அன்று கண்டுணர்ந்து வீழ்த்தி அதை வெற்றி கொண்டவர் ஸ்டாலின். அதை அவருடைய வழியில இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கிற இந்த பாசிச போக்குகளை அவர் வழியில் முறியடிப்போம் அப்படின்றதுனாலதான் இன்னைக்கு இந்த நிகழ்வை செந்தளம் வாயிலாக நாம நடத்திக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு இரண்டாம் உலக போர்ல பாசிசம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1930களில் தோன்றிய அந்த பாசிசம் உலக ஏகாதிபத்தியங்களின் நெருக்கடி, அந்த ஏகாதிபத்திய நெருக்கடி ஒரு பாசிச போக்கை மூலமாக அதோட நெருக்கடியை தீர்த்துக்க முயற்சி பண்ணுது. அப்ப பாசிசத்துக்கான வரையறையை தெளிவாக சொல்லும் போது பாசிசம் என்பது ஆக பிற்போக்கான நிதி மூலதன ஆதிக்கத்தின் ஆக பிற்போக்கான படு பயங்கரமான ஆட்சி அப்படின்னு பேசுறோம். இதுல பல பேர் திட்டமிட்டு தத்துவ குழப்பங்களை ஏற்படுத்திக்கிட்டு வராங்க. நம்ம பார்க்கும் போதே இன்னைக்கு எல்லா நாடுகள்லயும் சரி, தத்துவ ரீதியா மார்க்சிய ரீதியா இருக்க பல்வேறு அமைப்புகளும் சரி, வெறும் ஆக பிற்போக்கான ஆட்சியை மட்டும் பிரதிநிதித்துவப்படுத்துவது, அதுல நிதி மூலதன ஆதிக்கத்தை திட்டமிட்டே புறக்கணித்து செயல்படுறாங்க. அப்ப வெறும் பிற்போக்கான ஆட்சியை மட்டும் பிரதிநிதித்துவப்படுத்தி வெறும் பாஜக எதிர்ப்பு அப்படின்னு பேசுறது, அதுல பாசிச முகாம் பின்னாடி உள்ள நிதி மூலதன ஆதிக்கத்துக்கான அந்த பிரிவை விட்டுட்டு வெறுமனே ஒரு பிற்போக்கான ஆட்சியை மட்டும் எதிர்ப்பது அப்படின்னா, அப்போ பாசிசத்தை எதிர்க்காம ஒரு அடக்குமுறையை மட்டுமே ஒரு பாசிசமாக வலியுறுத்துற ஒரு போக்கு இன்னைக்கு நாடு முழுக்க மட்டும் இல்ல, உலகம் முழுக்கும் இந்த போக்குகள் தலைவிரித்து ஆடிட்டு இருக்கு. ஆனா ஸ்டாலின் சொன்ன பாசிசம் என்பது நிதி மூலதன ஆதிக்கத்தின் ஒரு ஆக பிற்போக்கான பிரிவை அது வெளிச்சம் போட்டு அம்பலப்படுத்தி காட்டுச்சு. அதுதான் பாசிசத்தின் முதன்மையான விஷயம். அந்த அடிப்படையில அன்னைக்கு ஏகாதிபத்திய நாடுகளுக்கு இடையில ஏற்பட்ட நெருக்கடிக்கு அந்த நிதி மூலதன ஆதிக்கத்தின் லாபத்துக்காக உலகம் முழுக்க எல்லா நாடுகளையும் காலனிகளையும் கொள்ளையடிச்சு, அந்த கொள்ளையின் ஒரு போட்டியில காலனி நாட்டு பங்கீடுகள்ல ஏகாதிபத்திய முகாம்களுக்குள்ள ஒரு பெரும் மீண்டும் ஒரு பிரிவினைக்கான பாக பிரிவிற்கான ஒரு போரை நடத்துது. உலக போருக்கான அடிப்படை நிதி மூலதன ஆதிக்கத்துக்கு ஏற்ற அளவுல, அது பலாபலன்களுக்கு ஏற்ற வகையில உலகத்தை பிரித்து கொள்வதற்காக அது மோதுச்சு. முதல் உலக போரில் லெனின் இருந்தார். 1917 உலக போர் என்பது ஏகாதிபத்தியங்களுக்கான போர், அது
மூன்றாம் உலக நாடுகளுக்கும் உழைக்கும் மக்களுக்கும் எந்த விதமான பங்கும் இல்லை அப்படின்னு லெனின் சொல்லி இந்த போரை நாம் தவிர்த்து விட்டு அது ஒரு உள்நாட்டு போராக மாற்றி நம்ம ஒரு விடுதலைக்கான போராக மாத்தணும் அப்படின்னு லெனின் வந்து வழிகாட்டினார். அதன் அடிப்படையில அன்னைக்கு சோவியத் சமூகம் பிறந்தது. லெனினோட வழிகாட்டுதல்ல கூட கைகோத்து நின்று அன்று அவரோடு தோளோடு நின்றவர் நமது ஆசான் ஸ்டாலின் அவர்கள். ஸ்டாலினின் தலைமையில் 1922 இருந்து லெனின் இறக்கத்துக்கு 2 வருடத்துக்கு முன்னாடியே ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவராக வந்தவர் ஸ்டாலின். அன்றிலிருந்து 1953 வரை ரஷ்யாவை ஒரு சோசலிச சமூகமாக, ஒரு சோசலிசமாக மாற்றி அமைப்பதில் சோசலிச சிற்பியாக இருந்தவர் ஸ்டாலின். ஒரு அரசியல் ரீதியாகவும் ஒரு நடைமுறை ரீதியாகவும் ஒரு புதிய இலக்குகளை நிர்ணயித்து அதுக்கான கோட்பாடுகளை, அதுக்கான பொருளாதாரத்தை கட்டியமைப்பதில் முதல்ல கட்டி அமைக்கிறார். இதெல்லாம் ஏற்கனவே இருந்த ஒரு விஷயத்தை நாம் ஏற்படுத்துவதல்ல, புதிய விஷயங்களை, சோசலிச கட்டுமானம் எப்படி இருக்கணும் அப்படின்னு லெனின் மறைவுக்கு பின்னர் அதை முழுமையாக லெனினிய வழியில் அதை தொடர்ந்து எடுத்து சென்றவர் ஸ்டாலின். அப்படி எடுத்து செல்ற சமயத்துலதான் ஒரு பெரும் பிரச்சனை வருது. அந்த பாசிசம் என்பது 1930களில் தலையிட்டு அது சோசலிசத்துக்கு ஒரு பெரும் தடையாக மாறி அதை எடுத்து செல்ல முடியாத சூழல் ஏற்படுது. சோசலிசத்து மட்டும் இல்ல, மனித நாகரிகத்துக்கே மிக பெரும் அச்சுறுத்தலாக மாறியது அன்றைய பாசிசம். ஹிட்லர் தலைமையிலான, முசோலின் தலைமையிலான பாசிசமும் நாசிசமும் அன்னைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக, மனித நாகரிகத்துக்கே பெரும் அச்சுறுத்தலாகவும் சோசலிச கட்டமைப்புக்கும் பெரும் அச்சுறுத்தலாக மாறிச்சு. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல இருந்து, உலக நெருக்கடியில இருந்து அதை காப்பதில் மிக பெரும் பங்காற்றியவர் ஸ்டாலின் தலைமையிலான செம்படை இதற்காக பெரும் இழப்புகளை கொடுத்தது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஸ்டாலின் தலைமையிலான பல லட்சக்கணக்கான செம்படை அதற்காக உயிர் தியாகம் செய்து இந்த உலகத்திற்கான ஒரு பெரும் உலக ஜனநாயகத்தை மீட்பதற்காகவும் உலக விடுதலையை மீட்பதற்காகவும் ஒரு பெரும் மக்கள் உயிர் தியாகத்தை கொடுத்தது ஸ்டாலினின் படை. இனி சோவியத் சமூகம் கிட்டத்தட்ட அன்றைக்கு பாசிசத்துல வீழ்த்தும் போது பாத்தீங்கன்னா 2 ஏகாதிபத்திய முகாம்களுக்கு இடையில பெரும் போராட்டங்கள் நடக்குது. அந்த முதல் உலகப்போர் முடியுது. முதல் உலகப்போர் முடிந்தாலும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நெருக்கடிகள் உலகம் முழுக்க தொடர்ச்சியாக அதற்கு பின்னரான நாட்கள்ல தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. அந்த நெருக்கடிகளோட விளைவு 2ஆம் உலகப் போருக்கு கொண்டு செல்லுது. ஆனா அதே காலகட்டத்துல சோசலிச கட்டுமானத்தை நிர்மாணித்த ஸ்டாலின் தலைமையிலான அரசு ஒரு பெரும் பாய்ச்சல்ல வளர்ந்து வருது. உலக ஏகாதிபத்தியங்கள் ஒரு பெரும் நெருக்கடியை, ஒரு மந்த சூழலில், ஒரு மந்த பொருளாதாரத்தை எதிர்கொண்ட சூழல்ல, ஏன்னா உற்பத்தி முறை முழுக்க ஏகாதிபத்தியங்களுக்கு இடையிலே ஒரு பெரும் மந்த சூழல். இன்னைக்கு இருக்கிற அதே நிலைமைதான் அன்றைக்கு இருந்த நிலைமைதான் இன்னைக்கும். இன்னைக்கு இருக்க உலகத்தை என்ன பாக்குறோமோ அதே இதுதான் அன்னைக்கு இருந்த உலகம். லெனினுக்கு முன்னைய 1ஆம் உலகப் போருக்கு முன்னாடி இருந்த சூழலும் 2ஆம் உலகப் போருக்கு முன்னாடி இருந்த சூழலும் இன்றைய சூழல் தான் அப்படியே நம்ம பார்க்க முடியுது. அப்போ பெரும் பொருளாதார நெருக்கடிகள் ஏகாதிபத்தியங்கள் சந்தித்து கொண்டிருந்த வேளையில் சோசலிச பொருளாதாரம் பாத்தீங்கன்னா 400 விழுக்காடு ஒவ்வொரு ஆண்டும் வளர்ந்து போகுது. ஒரு அந்த குறிப்பிட்ட 1922 இருந்து 1932-34 பாத்தீங்கன்னா 400% வளர்ச்சி அடையுது சோசலிச சமூகம். 1917 ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சி அன்று ஆட்சியை பிடிக்கும் போது அன்னைக்கு மக்கள், அந்த நாடே வந்து முழுக்க ஒரு விவசாயம் பெரும்பான்மையாக இருந்த நாடாக இருந்தது. அப்பதான் ஒரு முதலாளித்துவ
புரட்சியை முடித்திருந்த சூழல். முதலாளித்துவ பரந்தப்பட்ட முதலாளித்தம் வளர்ந்திருந்ததான்னு கேட்டா வளரல. அப்பதான் வந்து ஒரு முதலாளித்துவ புரட்சியை இது பண்ணி ஒரு ஒரு ஆரம்ப கட்ட ஒரு இது இருந்தது. ஆனா பெரும்பான்மையாக விவசாயத்தை சார்ந்து இருந்த நாடாக இருந்த சோவியத் சமூகம் அன்னைக்கு அது இவர் ரஷ்ய ஸ்டாலின் இறக்கும் போது ஒரு அணு ஆயுதத்திலையும் எல்லா விதமான தொழில்நுட்பத்திலையும் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைந்த ஒரு நாடாக மாறி இருந்தது. அது கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷ வளர்ச்சி. அது 35 வருஷம் சொல்லலாம், ஒரு 25 வருஷம். அதுல இடையில வந்து 2ஆம் உலகப் போர்ல ஒரு மிகப்பெரிய அளவுக்கு தாக்குதல்ல கிட்டத்தட்ட 30% அளவுக்கு ஒரு பெரும் சேதாரத்தை நாசிச படைகள் ஏற்படுத்திய பிறகும் கூட அதை மீண்டும் நீங்க அந்த 53 அவர் இறக்கிறதுக்குள்ள பார்த்தா அந்த நாடு மிகப்பெரிய அளவுக்கு சோசலிச கட்டுமானத்துல எல்லா தொழில்நுட்பங்களும் உலகத்தில் உள்ள அத்தனை தொழில்நுட்பங்களையும் மிஞ்சிய எல்லா ஏகாதிபத்தியங்களையும் மிஞ்சிய ஒரு தொழில்நுட்பத்தை கொண்ட நாடாக மாறி இருந்தது. ஒரு பிற்போக்கு சமூகமாக இருந்து ஒரு முதலாளித்துவத்தின் முதன்மை சமூக அப்பதான் வந்து முதல் கட்டத்துல புரட்சி செய்து ஓரளவுக்கு முதலாளித்துவ சமூகமாக இருந்த ஒரு ஆரம்ப கட்ட முதலாளித்துவமாக இருந்த ஒரு ரஷ்ய சமூகம் ஒரு உச்சபட்ச வளர்ச்சி அடைஞ்ச ஒரு சமூகமாக சோசலிச கட்டுமானத்தில் வெறும் 25 ஆண்டுகள் இல்ல, 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகள்ல ஏகாதிபத்திய நாடுகள் அடைந்த 200 வருஷ வளர்ச்சியை வெறும் 25 ஆண்டுகள்ல அதை தாண்டி வளர்ந்தாங்க. இதுதான் சோசலிச பொருளாதாரம். சோசலிச பொருளாதாரத்தின் வளர்ச்சி 25 ஆண்டுகள்ல ஒரு மனித இனம் காண முடியாத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை கட்டமைத்தது அன்றைய சோவியத் ரஷ்யா. இதுதான் உழைக்கும் மக்களின் தத்துவம். அரசியல் ரீதியாகவும் நாம பேசலாம். அரசியல் ரீதியாகவும் சோவியத்துகள் உழைக்கும் மக்களுக்காக அனைத்து வித உரிமைகளையும் பல்வேறு உரிமைகள் கொடுத்தது. அது மருத்துவமாகட்டும், மருத்துவத்துல அனைவருக்கும் மருத்துவம், கல்வி அனைவருக்கும் கல்வி. 53ல ஸ்டாலின் இறக்கும் போது 100% கல்விக்கு பெற்ற சமூகமாக அது இருந்தது. 100% வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்ட சமூகமாக இருந்தது. வேலையற்றோரே இல்லை என்ற ஒரு நிலையை உருவாக்கிய ஒரு கட்டுமானம். இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை கட்டியமைத்த ஆசான் ஒரு பக்கம் பாசிசத்தை வீழ்த்துவதற்கு இதுக்கு தடையா அந்த சமூகத்துல அந்த நேரத்துல வந்த சோவியத் சமூகத்தை சோசலிசத்தையும் எதிர்த்து ஏகாதிபத்தியங்கள் ரஷ்யாவின் மீது ஒரு படையை ஹிட்லர் மூலயமாக எடுக்கிறாங்க. ஹிட்லரை ஊக்குவிக்கிறாங்க. ரஷ்யா இது சோசலிசத்து கட்டுமானத்தை உடைப்பதற்காக ரஷ்யா மீது போர் தொடுப்பதற்கு ஹிட்லரையும் முசோலினியும் அந்த கூட்டமைப்பு அந்த முழுக்க ரஷ்யாவின் மீது போர் தொடுக்கிறதுக்கு ஒரு சூழலா மாறி இருந்தது. அப்போ அதை எப்படி முறியடிப்பது அப்படின்னு ஒரு தத்துவ ரீதியாக புரிந்து கொண்ட ஸ்டாலின் முதல் கட்டத்திலேயே இந்த ஏகாதிபத்திய போர்ல சிக்கிவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜெர்மன் படையோட ஒரு சமரசத்தை மேற்கொள்றார், ஒரு உடன்பாடு கொள்றார். அந்த உடன்பாடு அன்றைய வளர்ந்துகிட்டு இருக்க ஒரு சோசலிச கட்டுமானம் இந்த போர்ல சிக்கி சின்ன பின்னம் ஆயிடக்கூடாது அப்படின்ட்டு அதுக்காக ஒரு பெரும் விலையை கொடுத்து ஒரு சமரசத்துக்கான முயற்சிக்கிறார். முதல் கட்டத்துல எல்லா ஏகாதிபத்தியங்களையும் அடிச்சு முடிச்ச பிறகு ஹிட்லர் தலைமையிலான ஒரு நாசிச படை எல்லா ஏகாதிபத்தியங்களையும் எல்லா காலனிகளையும் அடித்த பிறகு இறுதியாக வந்து ரஷ்யாவின் மீது ஒரு போர் தொடுக்கிறார், பாசிசத்தை தாக்குதலை தொடுக்கிறார். அங்கதான் முதல் 1-2 வருஷம் தயாரிப்புக்கான வேலையை எடுத்துக்கொண்ட ஸ்டாலின் 2 வருடங்களுக்கு ஸ்டாலின்பர்க் அந்த பகுதியில எதிர்த்து ஒரு மிகப்பெரிய போர் நடக்குது. அந்த போர்ல தான் ஒரு திருப்பு முனையா நடக்குது. அந்த காலகட்டம் முழுக்க அதுக்கு பிறகு நாசிசத்தை ஜெர்மனி வரைக்கும் கொண்டு போய் வீழ்த்ததுதான் செம்படை, சோவியத் செம்படை. அப்போ உலகத்தை முழுக்க அன்னைக்கு
நாசிசத்திலிருந்தும் பாசிசத்திலிருந்தும் காப்பாற்றியது சோவியத் சமூகம், சோவியத்தின் செம்படை. இன்னைக்கு பேசுறாங்க அமெரிக்கா அன்னைக்கு பெரிய இது பண்ணுச்சு, இன்னைக்கு ஏகாதிபத்தியங்கள் கட்டவிழ்த்து விடப்படும். ஏதோ இரண்டாம் உலகப் போர்ல பாசிசத்தையும் நாசிசத்தையும் காப்பாற்றியது, அதுல இருந்து காப்பாற்றியது அமெரிக்காவோ இல்ல அன்னைக்கு சூரியன் மறையாத பூமின்னு சொல்லிட்டு இருந்த பிரிட்டனோ கிடையாது. அப்பதான் புரட்சி நடத்தி முடிச்ச ஒரு 20 வருஷம் ஆன ஒரு சமூகம், அதுக்கு முன்னாடி 200 வருஷங்களா வளர்ச்சி அடைஞ்ச பிரிட்டனோ ஏகாதிபத்தியமோ ஹிட்லரை எதிர்த்து தோற்கடிக்க முடியாத அப்படிப்பட்ட ஒரு படையை ஒரு 25 வருஷமே ஆன ஒரு வளர்ச்சி பெற்ற ஒரு ஒரு தத்துவத்தாலையும் ஒரு வளர்ச்சி பெற்ற ஒரு சமூகத்தாலையும் செம்படையால மட்டும்தான் முடியும், அது சோசியலிச படையால மட்டும்தான் முடியும்னு சொல்லி நிரூபித்து காட்டியது அன்றைய ஸ்டாலின் தலைமையிலான செம்படை. அப்ப சோவியத் கட்டுமானமும் இதுவும் பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் அன்னைக்கு இந்த விஷயத்த செய்யறதுக்கு அப்போ எவ்வளவு விஷயங்களை செஞ்சிருக்காங்க, மக்களுக்கும் சரி மற்ற விஷயங்களுக்கும் சரி. பாசிசத்தை வீழ்த்துவது அப்படின்னா வெறும் பாசிசத்தை வீழ்த்துவது மட்டும், பாசிசத்தை வீழ்த்துறதுன்றது ஒரு படையை வீழ்த்துவது அல்ல. அன்னைக்கு ஏகாதிபத்தியத்துல மிக கொடூரமான ஒரு பயங்கரமான ஒரு ஆட்சி முறையை எதிர்த்த ஒரு போராட்டம். அது உலக மக்களுக்கான ஒரு உலக உழைக்கும் வர்க்கத்துக்கான அனைத்து 3ஆம் உலக நாடுகளுக்கான ஒரு போராக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு இதுவுக்கு தலைமை தாங்கி நடத்தி கொடுத்தவர் ஸ்டாலின். இது வெறும் ஸ்டாலின் மீதான புகழ் பாடுதலோ இதுவோ இல்லை. அன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரும் பங்கை செய்தது சோவியத் நாடு, சோசியலிச முகாம். அந்த சோசியலிசம் என்ற கட்டமைப்பு இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு ஆட்சி முறையை எதிர்த்து போராடுவதில் ஒரு தெளிவான திட்டத்தோடையும் ஒரு தத்துவ புரிதலோடையும் அதை செய்து காட்டியதுதான் அன்றைக்கு இருந்த மிக முக்கியமான விஷயம். அந்த ஒரு பங்களிப்பை செய்ததால் தான் ஸ்டாலினை இன்று வரை நாம் நினைவு கூறுகிறோம் அப்படின்றதுதான் இனி முக்கியமான விஷயம். வெறும் ஸ்டாலினை அவர் புகழ் பாடுதல் அப்படி எல்லாம் இல்லை. அன்னைக்கு ஸ்டாலின் தலைமை ஏன் முக்கியப்படுது அப்படின்னா, இன்னைக்கு நாம பேசுறதுல தான் இன்னைக்கோட சூழலை நம்ம இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கிட்டோம்னா ஸ்டாலினோட பங்கு எந்த அளவுக்கு முக்கியம், இன்றைய சூழல்ல ஸ்டாலின் வழியில் நின்று எப்படி இந்த சூழலை எதிர்கொள்வது அப்படின்றது நம்ம புரிஞ்சிக்க முடியும். அப்படின்றதுதான் நாம இன்னைக்கு முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு உலக இதுல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்கா இன்னைக்கு நாம பார்த்தோம்னா எல்லா இடங்கள்லயும் போர்கள். அவர் நினைக்கிற இடம்லாம் எல்லா இடத்துலையும் ஆட்சி கவிழ்ப்பு ஏற்படுத்துவது, பல்வேறு இடங்கள்ல ஆட்சி கவிழ்ப்பு, பெரும் தாக்குதலை ஏற்படுத்துவது. இன்னைக்கு இதுவில் ஆரம்பிச்சு காசாவில் ஆரம்பிச்சது பிறகு லெபனானுக்கு போச்சு, லிபியாவுக்கு போச்சு, ஏமனுக்கு போச்சு, பின்னாடி இதுக்கு சிரியால வந்தது, நம்ம வெனிசுலால பாக்குறோம், இப்போ ஈரான்ல வந்து பாக்குறோம். இது வரைக்கும் இன்றைய கட்டத்துல இன்னைக்கு வரைக்கும் இப்போ ஈரான்ல போர் நடந்துகிட்டு இருக்கு. இந்த போர்களுக்கு பின்னாடி இருப்பதெல்லாம் ஒரே விஷயம்தான், ஏகாதிபத்திய நெருக்கடி. ஏகாதிபத்திய நெருக்கடி, அமெரிக்கா இன்று சிக்கி தவிக்கும் நிதி மூலதன ஆதிக்கத்தின் நெருக்கடி, அது விழி பிதுங்கி நிற்பதற்கு 3ஆம் உலக நாடுகள் மீது ஒரு பெரும் சுமையை சுமத்தி அதன் மூலம் அந்த நிதி மூலதன ஆதிக்கத்தின் நெருக்கடியிலிருந்து தீர்த்துக்க முடியுமா அப்படின்றதுதான் இன்னைக்கு அடிப்படை ட்ரம்போட ஆட்சியில இருக்கிற பிரச்சனை. அப்ப ட்ரம்போட ஆட்சியில இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலக மக்கள் முன்னாடி இருக்க மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ட்ரம்ப் ஆட்சியை நாம் அம்பலப்படுத்தி அவரை வீழ்த்த வேண்டும், அமெரிக்கா ஏகாதிபத்தியத்தை வீழ்த்த வேண்டும், இல்ல ஏகாதிபத்தியங்களை அம்பலப்படுத்த வேண்டும் என்ற சூழ்நிலையே ட்ரம்ப் தரல. பட்டவர்த்தமான ஒரு படு பயங்கரமான ஆட்சியை பட்டவர்த்தமா செய்யறார். எந்த விஷயமா இருந்தாலும் எந்த உலக நியதிகளுக்கும் எந்த விதமான ஒரு சர்வதேச சட்டங்களையும் அவர் கண்டுக்கிறதே இல்லை. அது நேரடியா சொல்றாரு, நான் ஆட்சி கவிழ்ப்பை நடத்துவேன், நான் இங்க போரை தொடுப்பேன், என்னை எந்த நாடுகளும் கட்டுப்படுத்த முடியாது, நான் யார் மேல நினைச்சாலும் நான் வரி போடுவேன், நான் எந்த ஆட்சியையும் கவிழ்ப்பேன்,
அங்க என் பொம்மை ஆட்சியை நான் நிறுவேன், அமெரிக்காவுக்கு சாதகமான பொம்மை ஆட்சியை நிறுவேன். அங்க இருக்க வளங்கள்லாம் மற்ற நாடுகள்ல, மூன்றாம் உலக நாடுகள்ல இருக்க வளங்கள்லாம் எங்களது, எங்களுக்காக நாங்க அமெரிக்காவோட நலனே முதன்மையானது. அப்ப அதுக்காக நாங்க யாரையும் எந்த விஷயத்தையும் நாங்க எதிர்கொள்வோம். நேரடியா நாம இன்னைக்கு அம்பலப்படுத்துற சூழலெல்லாம் இல்ல. இப்படிப்பட்ட ஒரு பாசிச போக்கை எதிர்த்து எப்படி நிக்க போறோம்னா இன்னைக்கு கேள்வியே. இன்னைக்கு அம்பலப்படுத்துறோம், மக்களுக்கு முன்னாடி வந்து அம்பலப்படுத்தி நிக்கணும். ட்ரம்ப் அந்த அவசியத்தையே கொடுக்கல நமக்கு. அப்போ இந்த போராட்டத்தில் மூன்றாம் உலக நாடுகளும் உழைக்கும் மக்களும் இதை எப்படி எதிர்கொள்ள போகிறது? ஒரு நாடு நேரா போறாரு, காசாவில இஸ்ரேலை விட்டு 50,000 பேரை, இன்னைக்கு 75,000 தாண்டிடுச்சு, 70,000 பேருக்கு மேல குழந்தைகளையும் மக்களையும் கொல்லுது. லெபனான்ல கேள்வி கேட்பார் இல்லாம அது பாட்டுக்கு உள்ள புகுந்து எவ்வளவு குண்டுகளையும் போடுது, எத்தனை தலைவர்களும் சுட்டு கொள்ளுது. லெபனானோட ஆட்சி அமெரிக்காவின் பொம்மை ஆட்சி. ஆனா அங்க இருக்க ஒரு பகுதியின் பிரிவு, ஆயுத பிரிவு, இஸ்ரேலையும் அமெரிக்காவை ஆதிக்கத்தையும் எதிர்த்து போராடுகிறது. அந்த தலைவர்களை கொத்து கொத்தாக சுட்டு கொள்றாங்க, பேஜர்ல இது வச்சு கொள்றாங்க, அடிக்கிறாங்க. 2000 பேர் 3000 பேர் தலைவர்கள் எல்லாம் கொல்லப்படுறாங்க பேஜர்ல. ஒரு பயங்கரவாத முறைகளை அரசே பின்பற்றி செல்லுகின்ற நிலை. தினமும் ஒரு 5 பேரை உள்ள பூந்து ட்ரோன்கள் மூலியமாவும் இது மூலியமா அடிச்சு அந்த தலைவர்களையும் அந்த போராட்ட குழுக்களையும் அடிச்சு கொள்ளுது. இன்னொரு நாட்டுல அதே மாதிரி சிரியால ஆசாத் இதுவை வந்து கவிழ்த்துட்டு ஒரு மத பயங்கரவாத ஆட்சி வருது. அப்போ அதுக்கு வந்து அமெரிக்கா பேக் பண்ணி அது அமெரிக்காவின் பொம்மை ஆட்சியாக மாற்றி அமைக்கப்படுது. இந்த பக்கம் லிபியால பாத்தீங்கன்னா, ஏமன்ல பாத்தீங்கன்னா பூதிக்களோட தலைவர்களை ஒன்னா சேர்ந்து இது பண்ணிட்டு இருக்கும்போது பூதிக்கள் இது குண்டு போட்டு அந்த தலைவர் கிட்டத்தட்ட ஒரு பெரும் கூட்டத்தையே அந்த ஒன்னா சேர்ந்து அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க, குண்டு போட்டு கொள்ளுது. ஈரான்ல இப்போ நம்ம பாக்குறோம், ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த ஈரானோட போர் ஆரம்பிக்கிறதே எப்படி ஆரம்பிக்குது? ஈரானோட சட்டசபையில நேரடியா குண்டு போறார், காமனி இறந்து போறார். அவர் வீட்டின் மீது தாக்குதல், அந்த குடும்பமே அழிக்கப்படுது. கொள்ளு பேரன் வரைக்கும் எல்லாரையும் போட்டு கொள்றாங்க. இது வெனிசுலால மதுராவை உள்ள இறங்கி இது எந்தவித கேள்வி கேட்பும் இல்லாம மதுராவை நேரா உள்ள புந்து ஒரு 80 பேரை சுட்டுட்டு கடத்திட்டு போறாங்க. இதெல்லாம் எந்த வகையான சர்வதேச நீதிகளுக்கும் உட்பட்டது இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு பிரச்சனை இவங்களை அம்பலப்படுத்தினாதான் இன்னைக்கு புரட்சி நடக்கும், இல்ல இதை அம்பலப்படுத்தி தான் போராட வேண்டும் அப்படின்றதெல்லாம் இல்லை. இன்னைக்கு எதிர்த்து போராட வேண்டிய வர்க்க அணியை கட்டமைக்க வேண்டிய ஒரு சூழல் அமைஞ்சிருக்கு. அதுக்காக நாம் எப்படி வந்து வர்க்க அமைப்புகளை ஏற்படுத்தி இதை எதிர்த்து போராட வேண்டும்ன்றதான் இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அப்போ இதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைகள்லயும் இங்க இருக்க உள்நாட்டில் இருக்க பாசிச பாஜக மோடி அரசு எப்படிப்பட்ட இதுவை கடைபிடிக்குது பொருளாதார கொள்கையிலும் அரசியல் கொள்கைகளும்னா, அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் சாதகமான ஒரு பொருளாதார கொள்கையை கடைபிடிக்குது. இன்னைக்கு மூன்றாம் உலக நாடுகள்ல ஈரான் ஒரு மதவாத ஆட்சி தான், ஈரான் ஒரு பிற்போக்கு ஆட்சி தான். அங்க மக்களை ஒடுக்குதானா? மக்களை ஒடுக்குது. ஆனா இன்னைக்கு பிரச்சனை எது? ஏகாதிபத்தியத்துக்கும் மூன்றாம் உலக நாடுக்கும் ஒரு பிரச்சனை வரும்போது யார் பக்கம் நிற்பது? உள்நாட்டு பிரச்சனையில அவன் ஒடுக்குறான், பிற்போக்கா இருக்கான், ஆமா. ஆனா உள்நாட்டு பிரச்சனையில ஏகாதிபத்தியம் பூந்து அது வந்து ஒரு ஜனநாயகத்தை நிலைநாட்டுன்னு சொல்றது உலகத்துல. நம்ம இப்ப இந்தியாவுல பிரிட்டிஷார உள்ள வந்து நம்ம நாட்டுல இருந்த பிற்போக்கு அரசர்களை எதிர்த்து நாங்கள் உங்களுக்கு ஜனநாயகத்தை வாங்கி தரோம்னு சொல்றது எப்படி இருந்திருக்குமோ அதே நிலைதான் இன்னைக்கு அமெரிக்கா போய் ஈரானை அடிப்பது. அது எந்த வகையிலும் ஜனநாயகத்துக்கானது அல்ல. ஏகாதிபத்தியங்கள் தலையீடு எந்த வழியிலும் எந்த கருத்தாடின் அடிப்படையிலையும் நாம எந்த இடத்துலயும் நம்ம ஒத்துக்கவே முடியாதுன்றதுதான் எப்பவுமே இருக்கிற இது. அப்ப ஏகாதிபத்தியம் மூன்றாம் உலக நாட்டுகள பிரச்சனை இருக்குன்னா அந்த நாட்டு மக்களும் அந்த ஆட்சியாளரும் தீர்த்து கொள்வாங்க. அதுக்கு ஏகாதிபத்தியம் உள்ள தலையிட்டு அதை தீர்த்து வைக்குவதற்கு ஒன்றும் ஏகாதிபத்தியம் வந்து உலக ஜனநாயகத்தின் காவலன் அல்ல. அப்போ ஏகாதிபத்திய தலையீடு எதுக்கு?
அவன் தன்னோட சொந்த நலனுக்காகவும் தன்னோட நிதி மூலதன ஆதிக்கத்தின் ஒரு லாபத்துக்காகவும் தான் இந்த விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வராங்க. இப்ப வெனிசுலால போய் தலையிடுறது, எங்கள் நாட்டின் போதை மருந்து வந்து கடத்துறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு போதை மருந்து மட்டும் ஒழிஞ்சிருச்சா? அமெரிக்காவில் போதை மருந்தே இல்லாம ஆயிடுச்சா? அப்போ என்ன பண்றாங்க? முதல்ல சொல்லும் போது சும்மா வந்து ஒரு பேச்ச ஆரம்பிக்கிறாரு, அவரே மாத்திக்கிறாரு. ட்ரம்பே வந்து முதல்ல ஒரு மாசத்துக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் போதை மருந்து கடத்துறாங்க, எங்க நாட்டுல போதை மருந்துகளும் ஆயுதங்களும் வெனிசுலானால் தான் நடக்குது அப்படின்னு சொன்னவரு, பின்னாடி ஒரே மாசத்துல அதுக்கு போர் நடக்க அந்த மதுராவை கடத்துவதற்கு முன்னாடி 1 மாசத்துக்குள்ளேயே அங்க இருக்க ஆயுள் வளங்கள்லாம் என்னோட வளங்கள், நாங்கள் கட்டியமைத்த வளங்கள், எங்களோட வளங்கள்னு பேசுறார். ஒரு நாட்டின் ஆயுள் வளங்கள், எண்ணெய் வளங்கள், ஒரு மூலப்பொருட்களின் வளங்கள் எல்லாமே ஏகாதிபத்தியத்தோட அவரோட அமெரிக்காவோட இது சொத்துக்கலாம், உரிமைகளாம். எப்படி ஆகும்? அப்போ ஏன் அந்த அந்த நிலைப்பாடு வருதுன்னா, உலகத்தில் இருக்க அத்தனை சொத்துக்களும் அத்தனை இதுவும் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்றது அந்த ஏகாதிபத்திய ஒரு திமிர் பிடித்த ஒரு மனப்பான்மை. ஏகாதி நிதி மூலதன ஆதிக்க வெறியின் போக்குது. இந்த ஆதிக்க வெறி வெனிசுலாவில் இருக்க கனிம வளங்களையும் எண்ணெய் வளங்களையும் என்னோட வளங்கள் அப்படின்னு சொல்லி அங்க இருக்க முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட மதுரோவை கடத்தக்கூடிய ஒரு இதுவை வந்து நடத்துறாங்க. இது எல்லா நாடுகள் மீதும் இப்படிதான். இப்போ ஈரான் மீது போர் தொடுத்து இன்னைக்கு காமேனி இது பண்ண பிறகு இன்னைக்கு ஈரான் எல்லா நாடுகள் கிட்டத்தட்ட அது ஒரு பிராந்திய போராகவே மாறிடுச்சு. ஈரான் இன்று சுத்தி இருக்க அத்தனை நாடுகள்ல இருக்க அமெரிக்க தளங்கள் மீது ஒரு பெரும் குண்டுகளை போட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பஹ்ரைன், யுஏஇ, சவுதி, கத்தார், குவைத், ஜோர்டன், இப்படி எல்லா நாடுகள்ல இருக்க அது எல்லாமே கிட்டத்தட்ட அமெரிக்காவின் பொம்மை அரசுகளாக தான் இருக்கு. அந்த அமெரிக்க பொம்மை அரசுகளின் தளங்கள், அங்க அமெரிக்க தளங்கள் நேரடியாக நிறுவப்பட்டிருக்கு. அந்த நிறுவப்பட்ட இடங்கள்ல எல்லா இடத்துலயும் உள்ள புந்து அடிக்கிறாங்க. இன்னைக்கு அந்த பெரும் ஒரு போராக மாறி இருக்கு, ஒரு பிராந்திய போராக மாறி இருக்குன்ற சூழல் வரைக்கும் வந்திருக்கு. அப்போ பாசிசம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு இந்தியாவின் பாஜக மோடி அரசு இந்த சக்திகளுக்கு துணையாக நிற்கிறது. இந்த போர்ல ஈரானை கண்டிக்கிறது. ஈரான் போர் ஒரு இது யுஏஇ மேல போட்ட குண்டுகளை கண்டிக்கிறாரு மோடி அரசு. ஏன் அமெரிக்கா ஈரான் மீது போர் தொடுத்தது, காமேனியை கொன்னதையோ இன்னைக்கு அது கண்டிக்கல? ஏன்னா இது முழுக்க வலதுசாரி பாசிச பிரிவு. இந்த பாசிச பிரிவு தொடர்ந்து அவர்களோடு பாசிச பிரிவோடு தொடர்ந்து வலதுசாரி பிரிவுகளோட உலகத்தில் இருக்க வலதுசாரி பிரிவுகளோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கு. அது ஏகாதிபத்தியம்ல 2 முகாம்களையும் நடக்குது. ஒரு பக்கம் ரஷ்யாவோடையும் சேர்ந்து அது பாஜக மோடி அரசு ரஷ்யாவோட புட்டினோட சேர்ந்தும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த பக்கம் அமெரிக்கா இஸ்ரேல் தலைமையிலும் செயல்பட்டது. ஆனா 3ஆம் உலக நாடுகளோட உரிமைகளுக்காகவும் இதுகளுக்காகவும் நிக்கிறதுக்கான எந்த விதமான இதுவும் இல்லை. அப்போ இங்கே பாசிசம் ஏன் வருது? ஏகாதிபத்திய நெருக்கடி. இன்னைக்கு அமெரிக்கா வரி போடுறேன்னு சொல்லி ஏன் ஆட்சியின் கீழே என்னோட நிதி மூலதன ஆதிக்கத்துக்கு இதுலதான் வந்து நிக்கணும் அப்படின்னு சொல்லி பாசிச பாஜக மோடி அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குது. அந்த அழுத்தத்தை அடிபணிஞ்சுதான் அமெரிக்காவோட ஒப்பந்தம் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போறாங்க. இதுல 500 பில்லியன் யூரோக்கு வர்த்தகத்தை நடத்துறதுக்கு மோடி அரசு ஒத்துக்கிட்டாருன்னு சொல்றாரு. பேசும்போது அது அதிகபட்சமா பேசலாம், கம்மியா பேசலாம். ஆனா இந்த வர்த்தகத்துல இந்தியாவுக்கு அனுகூலமா இருக்கிறதோட பெரும்பான்மையாக இந்தியாவின் இறையாண்மையை விட்டு கொடுத்து, இந்திய மக்களின் உரிமைகளை விட்டு கொடுத்து, இந்தியாவின் வர்த்தகத்தை விட்டு கொடுத்துதான் இந்த வர்த்தக ஒப்பந்தம் நடந்திருக்கு. அப்ப இது எதை காட்டுது? இன்றையும் புதிய காலனித்துவ கொள்கைகளை எப்படி ஏகாதிபத்தியங்கள் 3ஆம் உலக நாடுகள் மீது திணிக்கப்படுது. அமெரிக்கா ஏதோ இந்தியா ஒரு உலக இது அரசியலே தீர்மானிக்கிற ஒரு மாபெரும் சக்தியாக இருக்குது அப்படின்னு சொல்ற பெருசா பேசிக்கிற இவங்க அமெரிக்காவின் அழுத்தத்தை தாங்க முடியாம அமெரிக்காவோட நிர்பந்தத்துக்கு உட்பட்டு மிகப்பெரிய ஒரு பாரதூரமான ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை போடுற அளவுக்கு இன்னைக்கு இந்தியாவின் இறையாண்மை இருக்குன்னா இதுதான் இந்திய ஆட்சியாளர்களின்
இந்திய தரகு முதலாளித்துவ கும்பலின் நிலை. இந்தியா மாபெரும் சக்தியாக வளர முடியும். ஆனா இந்த ஆட்சியாளர்கள் கீழே எப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு வர்த்தக ஒப்பந்தங்களையும் இல்ல ஒரு சுதேசியத்தையும் காப்பாத்துகிற சூழ்நிலை இருக்குன்னா பாஜக ஆட்சியோட இந்த விஷயத்த நாம பார்த்தோம்னாவே தெரியும். அப்போ இன்னைக்கு இந்த நிலைகள் தான் நம்ம நாட்டுல பாசிசத்தை வேரூன்றுவதற்கான வழிகளா இருக்கு. ஏகாதிபத்திய நெருக்கடிகள் அவங்க நாட்டிலோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து மூன்றாம் உலக நாடுகள் மீது திணிக்கப்படுது. அப்படி இந்தியா மீதும் திணிக்கப்பட்டதோட விளைவுதான் இன்னைக்கு இந்தியாவில் பாசிசம் தோன்றுவதற்கான வழி. அப்போ மூன்றாம் உலக நாடுகள்ல எல்லா நாடுகளையும் பாத்தீங்கன்னா இப்போ இங்கே எடுத்துக்கிட்டோம்னா அதானி அம்பானி போன்ற கும்பல் பாசிச ஆட்சியை ஏன் இது பண்ணுதுன்னா இன்னைக்கு நிதி மூலதன ஆதிக்கங்கள் மக்களை ஒட்ட சுரண்டுவதற்கும் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகளை தட்டி பறிப்பதற்கும் இன்னைக்கு ஒரு பெரிய இதுவை வந்து ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த பாசிச ஆட்சியை நிறுவுறாங்க. அப்ப ஆக பிற்போக்கான இந்த ஆட்சி அது இந்துத்துவத்தை பேசிக்கொண்டு இந்துத்துவ வடிவம் அது ஆட்சி இந்த பாசிசத்தை கட்டியமைப்பதற்கான ஒரு வடிவம் தான் இந்துத்துவம். இந்துத்துவாவை தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டு நிதி மூலதன ஆதிக்கத்தின் ஆக பிற்போக்கான அந்த கொடுமையை அந்த பயங்கரவாதத்தை மக்கள் மீது திணிப்பதற்கு ஒரு இந்துத்துவ தேவைப்படுகிறது, இந்துத்துவ தத்துவம் தேவைப்படுகிறது. இது இந்துத்துவம் பேசினா அது வந்து காங்கிரஸ் வந்து தேசிய இது பேசி மக்களை வந்து ஒடுக்கிட்டு இருந்தது. அப்போ இதுக்கு பின்னாடி இருக்க நிதி மூலதன ஆதிக்கம் அம்பானியும் அதானியும் இவங்களெல்லாம் வந்து பெரும் பணக்காரர்களாக மாற்றிய ஒரு 10 வருஷத்துல நாம பேசணும். சோவியத் சமூகத்துல 25 வருஷத்துல ஒரு நாடே முன்னேறி ஒரு மிகப்பெரிய வீச்சுக்கு போச்சுன்னு பேசினா இந்த 10 வருஷத்துல 15 வருஷத்துல அதானி 300வது இடத்துல வந்து உலகத்தின் 2வது பணக்காரராக மாறி இருக்கிற சூழல் மாத்தியதுதான் சோசலிச கட்டுமானத்துக்கும் இந்திய தரகு முதலாளித்துவ இந்த அரை நிலப்பிரபுத்துவ இந்தியாவுக்கும் இருக்கிற வித்தியாசம். இந்தியா வளருதான்னா இந்தியா உற்பத்தி முறை வளருதா அப்படின்றதோட இந்தியாவின் வளர்ச்சிகளும் இந்தியாவின் அந்த வளர்ச்சியின் இதுவும் யாருக்கு சாதகமா மாறி இருக்குன்னா முழுக்க இங்க இருக்க தரகு முதலாளித்துவ பிரிவுகளுக்கு மாறி இருக்கு. அவர்கள் பல பில்லியன் டாலர்கள், அதாவது மக்களோட சொத்துக்களை அப்படியே தன்னோட பாக்கெட்ல போட்டு மிகப்பெரிய பணக்காரர்களாக மாறி இருக்காரு. 2014க்கு முன்னாடி 300வது இடத்துல இருந்த அதானி இன்னைக்கு 2வது 3வது இடத்துல இருக்காரு உலகத்திலேயே. அப்படின்னா அது எப்படி சாத்தியப்பட்டுச்சுன்னா அதுதான் மோடி ஆட்சியின் நிதி மூல ஆதிக்கத்தின் இந்த பாசிச ஆட்சியினோட கொள்கை. அப்ப இதுக்கு பின்னாடி இருக்க பாசிச ஆட்சி என்பது வெறும் ஒரு இந்துத்துவ அடையாளமாக பேசிட்டு இருக்கிறது தான் இங்கே திசை திருப்பிட்டு இருக்காங்க. பல்வேறு ஆட்களும் எல்லாரும் திசை திருப்பிட்டு இருக்காரு. என்னன்னா இந்துத்துவ பயங்கரவாதத்தை புகுத்துறது பாஜக, அதனால் பாஜகவை எதிர்ப்போம் அப்படின்றது வரைக்கும் தான் பேசுறாங்களே ஒழிய இதற்கு பின்னாடி உள்ள அதானி அம்பானியின் கொள்கையாக தான் பாஜக செயல்படுகிறது. அந்த பொருளாதார அரசியல் கொள்கைகளை அம்பலப்படுத்தி நாம் நிற்க வேண்டும், அதை எதிர்த்து போராட வேண்டும் அப்படின்ற நிலைய இன்னைக்கு அதை திட்டமிட்டு திசை திருப்பிட்டு இருக்கிறது பல கும்பல்கள் இதை செஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ இதை எதிர்த்து எப்படி போராடுவது அப்படின்னா உலகம் முழுக்க இன்னைக்கு அதை எதிர்த்து போராடுவதற்கு வெறும் அரசியல் தேர்தல் மூலயமாக ஆட்சி கவிழ்த்த முடியுமா அப்படின்னா உலகத்துல இன்னைக்கு பல்வேறு இடங்கள்ல கடந்த 3 வருஷங்கள்ல நடந்த போராட்டங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். இலங்கையில பாருங்க, நேபாளல பாருங்க, பாகிஸ்தான்ல பாருங்க, எல்லா நாடுகளையும் மிகப்பெரிய அளவுக்கு போராட்டங்கள் நடந்துச்சு. பல்வேறு நாடுகள் கிட்டத்தட்ட நம்ம பல ஐரோப்பிய நாடுகள்லயும் பேசலாம், ஆப்பிரிக்க நாடுகள்லயும் பேசலாம். எல்லா இடங்களையும் ஜென்சி போராட்டங்களே கிட்டத்தட்ட 10 நாடுகள்ல மிகப்பெரிய அளவுக்கு நடந்தது. அப்போ இந்த எல்லா போராட்டங்களும் எதை காண்பிக்கிறது? தேர்தல் மூலயமாக ஒரு பாசிசத்தை வீழ்த்த முடியுமா அப்படின்றத நமக்கு ஒரு பட்டவர்த்தமா காட்டுது. இன்னைக்கு தேர்தல் மூலயமா பாசிசத்தை வீழ்த்த முடியும்னா அப்ப ஏன் அவங்க எல்லாம் வந்து எல்லாரும் இறங்கி போராட வேண்டிய அவசியம் வந்துச்சு? அப்ப அடுத்த தேர்தல்ல மாத்திட்டு போக வேண்டியதானே? தேர்தலே அவங்கதான். இன்னைக்கு பாகிஸ்தான்ல கூட நீங்க எடுத்து பாத்துக்கலாம். பாகிஸ்தான்ல இது நடக்குது, தேர்தல் நடக்குது. இம்ரான்கான் கட்சி மிக பெரும்பான்மையாக ஜெயிக்குது. அப்படியே ரிசல்ட்டை மாத்தி தூக்கி போட்டாங்க. பேலட் பேப்பர் தான். இவங்க எல்லாம் கேக்குறாங்க பேலட் பேப்பர் ஆட்சி இது வந்தா மாறிடும் அப்படின்ட்டு.
பட்டவர்த்தமானமா இம்ரான்கான் ஆட்சியை தூக்கி எறிந்து அந்த இம்ரான்கான் ஆட்சி ஜெயிக்கவே இல்லைன்னு சொல்லி எல்லா இடத்துலயும் ரிசல்ட் வச்சு அப்படியே பச்சையா பொய்ய சொல்லி அங்க ஆட்சியை வந்து அமெரிக்க பொம்மை அரசாங்கம் ஆட்சியை அமைக்குது. இதுல தேர்தல்ல ஒரு பேலட் ஆட்சி முறையோ இல்ல ஒரு ஓட்டிங் மிஷின் இதுவோ தீர்மானிக்கிற விஷயங்கள் அல்ல. என்ன தேர்தலே தீர்மானிக்காது. மக்களோட போராட்டங்கள் தான் எல்லா இடத்துலயும் மாத்தி அமைச்சிட்டு இருக்கு. இன்னைக்கு நேபாள நடக்கிறதா இருக்கட்டும், பங்களாதேஷ்ல நடக்கிறதா இருக்கட்டும், இலங்கையிலயா இருக்கட்டும், இன்னைக்கு அந்த ஆட்சிகளை தூக்கி எறிந்தது மக்களுடைய போராட்டங்களே ஒழிய, ஆனால் தேர்தல் முறை அல்ல. தேர்தல் ஒரு பயன்படுத்துறதுக்கு முடியுமானா பாசிசம் தேர்தல் வழியாதான் பாசிசத்தையே ஹிட்லர் கட்டி அமைச்சான். வந்தவனே ஹிட்லர் வர்றதே எப்படி பேச சோசியலிசம் பேசிக்கொண்டு தேர்தல் பாராளுமன்றத்தை பிடிக்கிறான். பாராளுமன்ற முறை மூலயமாவே பாசிசத்தை கட்டி அமைக்கிறான். பின்னாடி பாராளுமன்றத்தையே தூக்கி எறிகிறான். இதுதான் எல்லா ஆட்சிகள்லயும் நடக்குது. இன்னைக்கு மோடி அரசாங்கம் அதான் செஞ்சிட்டு இருக்கு. தேர்தல் முறை மூலதான் வருது. எல்லா ஜனநாயக சட்ட அரைக்குறை நிர்வாக பிரிவுகளையும் பயன்படுத்தி கொண்டுதான் இன்றைக்கு பாசிசத்தை நிர்வகிச்சிட்டு இருக்காங்க. அப்ப இப்படிப்பட்ட சூழல்ல பாசிசத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு தான் இன்று ஸ்டாலின் மிகப்பெரிய அளவுக்கு தேவைப்படுகிறார். ஸ்டாலின் எப்படி தேவைப்படுகிறார்னா, பாசிசத்தின் அரசியல் பொருளாதார அடிப்படைகளை புரிந்து கொள்வதற்கு இன்னைக்கு ஸ்டாலின் ஆசான் கொண்டு வந்த தத்துவ புரிதல் தான் நமக்கு இதை வழிகாட்டி கொண்டிருக்கிறது. இதை வரும் தோழர்கள் அன்றைய இரண்டாம் உலகப் போரின் பாசிசத்தின் வரலாற்று நிகழ்வுகளையும் தோழர்கள் வந்து இப்போ இருக்கிற சூழல்களையும் தொடர்ந்து பேச இருக்கிறாங்க. தோழர்களை பேச நான் அறிக்கிறேன். என்னோட உரையை இதோட முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.